நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காளையார் கோயில், சிவன் கோவிலுங்க. ஃபேமஸாக இருக்க வேண்டிய கோவில், ஆனால் ஒரு ஃபேமஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் தெரியுது இந்த கோவிலை பற்றி. அந்த ஹைட் இப்போ காமிச்சது பார்த்தீங்கன்னா 171 அடி உயரம் இந்த கோவிலோட அந்த இது கோபுரம். என்ன இந்த கோபுரத்தை காமிச்சு சொல்கிறேன்னா, இந்த கோபுரத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கோபுரத்தில் இருந்து நீங்கள் கோபுரத்தோட உயரத்துலேருந்து நீங்கள் நேராக மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா மருதுபாண்டியர்கள் வந்து மீனாட்சி அம்மன் மேலே அவ்வளோ இது கொண்டு வந்ததுனால இந்த கோவில் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இங்கேருந்து தரிசிக்கிற மாதிரி. அதுதான் எல்லா கோயில்லையும் நம்ம சிவன் கோயில் போயிருக்கோம். எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலவர் தான் மூலவர் இருப்பாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மூலவர், 3 அம்மன். ஒருத்தர் வந்து சோமேஸ்வரர், அவங்க அந்த அம்மன் பேர் சவுந்தரநாயகி. இன்னொருத்தர் சொர்ணகாளீஸ்வரர், அந்த அம்மா பேர் சொர்ணவல்லி. இன்னொருத்தர் வந்து சுந்தரர். மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் மேலே இருக்க பற்றுனால இந்த இது. ஏன்னா 3 சிவன் 3 அம்மனை வந்து நம்ம எந்த கோயில்லையும் கண்டிப்பாக எந்த சிவன் கோயிலையும் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரே சிவனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவனில் 1000 லிங்கம் இருக்குது. வேறு எங்கேயுமே நம்ம ஒரே சிவனில் 1000 லிங்கம் இருக்க மாதிரி நம்ம வேறு எங்கேயும் கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறுனா இங்கே இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பாருங்கள், கட்டிடக்கலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த கோயிலில் எல்லாமே. ஏன்னா எதையுமே இது பண்ணல, மற்ற கோயில்களுக்கும் இதுக்கும் காமிச்சதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் தான் சோமேஸ்வரர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஹோரத்தில் வந்து சௌந்தரநாயகி அம்மன். அடுத்து வந்து சொர்ணகாளீஸ்வரர், 2வது மூலவர். இங்கே போனீங்கன்னா சொர்ணகாளீஸ்வரர் அம்மன். அதுக்கு பின்னாடி போனோம்னா சுந்தரர், மீனாட்சி அம்மன். மொத்தம் வந்து 274 சிவன் கோயிலில் திருவாசகம் பாடியிருக்காங்க. அதில் வந்து 200வது கோவில் இது திருவாசகம் பாடின புகழ்பெற்ற சிவன் கோயிலில் இது ஒன்று. மருதுபாண்டியர்கள், சின்ன மருது, பெரிய மருது, இல்லை வந்து சேதுபதி அப்படின்னு சொல்லிடுவாங்க, கதையில் படிச்சு வந்திருப்போம். அவங்க தான் இது திருவாசகம் பாடினது. மாணிக்கவாசகர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், அவங்க 3 பேர் சேர்ந்து இங்கே திருவாசகம் பாடின ஒரு பெரிய மரியாதைக்குண்டான கோயில். யாருமே நம்மளுக்கு பெரிய அளவில் பெரிய நம்ம இதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பெரிய அளவில் மறைக்கிற இது மாதிரி தான் இருக்குது. அந்த மறைக்கிறதுக்கு என்ன, அந்த அளவுக்கு ஒரு பிரபலப்படுத்தாத ஒரு இதாக இருக்குது. ஆனால் கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான இதாக இருக்குது. எதுவுமே அது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியல. மற்ற கோயில்கள் காண்ற இது வந்து கோயிலில் இல்லை. இன்னும் இந்த கோயிலில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா, நம்ம அந்த மருதுபாண்டியர்கள் வந்து அப்போ பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆங்கிலேயர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. அவன் நம்ம இதுக்குள்ளேயே ஒரு ஐடியா கொடுக்க, இந்த கோயில் கோபுரம் அவங்களால கட்டினதுனால இந்த கோயில் கோபுரத்தை இடிக்கிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து சரணடைஞ்சிடுவாங்க
அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஒரு ஆள் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, பீரங்கியை வச்சு மருதுபாண்டியர் நீங்கள் வந்து சரணாடையாட்டி இந்த கோயில் கோபுரத்தை உடைச்சிருவோம், பீரங்கியை வச்சு இடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு இதுக்காக இந்த கோயிலை காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தான் உயிரவே கொடுத்துருக்காப்புல இந்த கோயிலுக்காக. அப்போனா இந்த கோயிலோட இது எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டு பார்க்குறப்பே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உண்மையாலுமே வந்து அப்படி ஒரு ஸ்தலமாக இருக்குது இந்த கோயில். ஒரு கோவிலுக்காக நீ கட்டடத்தை இடித்தா பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு போகலாம். ஆனால் அந்த ஒரு கோயிலுக்காக வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு உயிரவே பணையம் வச்சுருக்காருன்னா அப்போ அவருக்கு என்னென்ன கட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உண்மையாலுமே அந்த மாதிரி போராட்ட வீரர்களுக்கெல்லாம் நம்ம தலை வாங்கினா அது வந்து படிக்கிறதோட சரி, இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தா தான் அவங்களோட இதெல்லாம் கண்டிப்பாக தெரியுது. இன்னொன்று பெரிய விஷயம், இந்த கோபுரம் ஒரு இடம் பார்த்துங்க. கோபுரத்தை இந்த கோபுரத்தோட உச்சியிலேருந்து பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசிக்கலாம்னா அவர் மீனாட்சி அம்மன் அந்த அம்மன் அவர் மேலே எவ்வளோ பற்று இருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக இந்தளவுக்கு அப்போ எந்த இதில் வந்து கலைநயத்தோடு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் உண்மை பெரிய தலைவணங்கியே ஆகணும் நம்ம கண்டிப்பாக. அந்தளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான கோயில், நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே இப்படி பார்த்தேன். சிவன் கோயில் போயிருக்கோம், வந்துருக்கோம், செஞ்சுருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல 3 சிவன் 3 அம்மன் இந்த மாதிரி ஒரு வரலாறு, ஒரு கோயில் கோபுரத்துக்காக வந்து நான் ஒரு தன்னோட இதவே பணைய வச்ச ஒரு வீரன், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்தான். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த கோயிலோட வெளிப்புற கோபுரம் சொன்னீங்களா. இந்த ஹைட்டு தான் வந்து இந்த இதுக்கு 171 அடி உயரம் சொன்னேன்னா, இந்த உயரத்துல இருந்து பார்த்தா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலாம், இங்கேருந்தே தரிசிக்கிற மாதிரியுமா. அப்போ இப்போ எதுக்கு திருப்பி அதையும் நான் சொல்கிறேன்னா, ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த விஷயமே. கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ வந்து நம்ம எவ்வளோ பெரிய இதில் இருந்திருக்கோம், எவ்வளோ இதில் வந்து எல்லாமே ஒரு சரித்திரமே எல்லாமே. ஏன்னா தேடி படித்தா தான் மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சரித்திரத்துக்காக அந்த ஊரை தேடி போகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரே சரித்திரமாக இருக்குது. சிவகங்கை சீமை வீரம் விளைந்த மண் அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே அந்த சீமை சமஸ்தானங்கிறப்பே அதுக்குண்டான ஒரு கம்பீரமாக இருக்குது. அப்புறம் இந்த ஊருக்கு காளையார் கோயிலில் திருக்கான பேர்னு சொல்லி தான் பழைய பேர். அதுக்கப்புறம் நாளடைவில் காளையார் கோயிலாமல் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு கிளைக்கதைகளாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு இதாக போவோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இந்த குளம் சண்டாஸ்வரன் ஒரு அரக்கன். அந்த அரக்கனை வந்து காளிங்கிறவமா வந்து வதம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த குளத்தில் வந்து குளித்ததாகவும், பாவத்தை போக்க கொண்டுட்டு இந்த குளத்தில் வந்து குளித்து தன் பாவத்தை நீக்கிட்டு, அப்படியே அந்த பாவத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சொர்ணகாலியா அவதாரம் எடுத்து சிவன் திருவடிக்கிட்டே இருந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அதான் இந்த குளத்தோட மகிமை. இதில் என்னென்னா பாவங்கள் இதெல்லாம் போகுங்கிறாங்க. இந்த என்ன பாவம் செஞ்சு இது பண்ணாலும் இந்த குளத்தில் குளித்தோம்னா அந்த பாவம் வந்து நீங்கிறதுங்கிறது வந்து ஐதீகமாக இருக்குது. தெரியல, இன்னொருவர் செஞ்ச பாவம்னா அப்போ பாவமாக இருக்குன்னா, ஆனால் இப்போ செய்கிற பாவம்லாம் எங்கிட்ட போய் தீருமான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது. குளத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நம்ம மதுரை தெப்பக்குளம் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வடிவில் தான் எல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாறை பொறுத்த வரைக்கும் மருதுபாண்டியர்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் மேலே அவ்வளோ பெரிய பற்று மரியாதையும் ஒன்று இருக்கனால இது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம அங்கே பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த குளமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப தன்னிச்சையாக இருக்குது, பயங்கரம். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் குளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றளவு வந்து 2 கிலோமீட்டர் வரும். அவரோட நம்ம சுற்றி வந்தோம்னா ஒரு 4 அதே லென்த்தில் தான் இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப பிரமிப்பான விஷயம் தான். கண்டிப்பான செம்ம அந்த கோயில். என்னால் சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு பயணமாக தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயில் வந்தால் ஏதோ செல்வ மூலம் பெருகும் அப்படிங்கிறாங்க. அது பெருகுதோ இல்லையோ, ஏன்னா இந்த ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லோரும் வந்து பார்க்கணும்.
கண்டிப்பாக. ஏன்னா பல வரலாறு வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல, மூடி மறைக்கப்பட்டிருக்கு, அது வந்து வெளிக்கொணர்றதில்ல. ஆனால் உண்மையாகவே இவ்வளோ பெரிய கோவில் உண்மையாக ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது. உள்ள பார்த்தோம்னா அந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம். திருவாசகம் ஆனதில் 200வது ஸ்தலங்கிறப்ப ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ, நன்றி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அது முன்னாடி இங்கே இந்த டாப்பில் இருக்கு பாருங்கள், அந்த 2 சிலை. மற்ற எந்த இடத்துலையும் ஒரு சிலையும் பார்க்க முடியல, ஒரு சிலை கூட கிடையாது இதில். இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை எல்லாமே தூணாக தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா பக்கமும் பார்த்துருப்போம், ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் சிலைகள் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிலைகளே இல்லை. ரொம்ப உண்மையாலுமே வந்து எப்படி சொல்கிறேனே தெரியல. உண்மையிலே ரொம்ப இந்த கோயில்களே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இதோட இது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் நண்பர்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த பாருங்கள். எல்லாமே உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் 3 சிவன் 3 அம்மன் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இருக்குது. வரலாறு ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாலுமே இதுக்காகவே வரலாறு தேடணும் போல இருக்குது.